ஜெயேந்திரன் விடுதலை எதிர்த்து தற்போது மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், தற்போது மேல்முறையீடு செய்வதற்கான காரணம் என்ன? வணக்கம் மும்தாஜ். அந்த ஜெயேந்திரன் உள்ளிட்ட 9 பேர் இன்று மதியம் 2 மணி அளவிலிருந்து வழக்கிலிருந்து ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கிலிருந்து 9 பேரும் முழுமையாக விடுவிக்கப்பட்டனர். அரசு தரப்பில் என்ன சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட தரப்பில் இந்த வழக்கை அதிகப்படியாக வரவேற்றாலும் அரசு தரப்பு வழக்கறிஞர் சிறப்பு வழக்கறிஞரான விஜயராஜ் இந்த வழக்கில் தங்களுக்கு முழு திருப்தி இல்லை என்றும் தங்கள் தரப்பில் 55 சாட்சியங்கள், 105 ஆவணங்கள், 3 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் என்ற கொண்டு 8 பொருட்களை நாங்கள் சமர்ப்பிச்சும் அதை முழுமையாக பரிசீலிக்காமல் இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது முதலாவது அமர்வு நீதிமன்ற நீதிபதி ராஜமாணிக்கம் வழங்கிய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு தமிழக அரசுக்கு தான் பரிந்துரைக்க இருப்பதாகவும் இந்த முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று விஜயராஜ் நமக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்துள்ளார். மும்தாஜ். முகேஷ், தற்போதுதான் ஜெயேந்திரன் உட்பட 9 பேர் விடுதலை செய்யப்பட்டதாக சென்னை நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியது. மேலும் இது தமிழக அரசு மேல்முறையீடு செய்தால் இது எந்த மாதிரியாக இந்த வழக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அரசு சிறப்பு வழக்கறிஞர் பரிந்துரையின் பேரில் இந்த தமிழக அரசு மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் சார்பாக பரிந்துரைப்பாங்க. அந்த பரிந்துரை ஏற்று அரசு மூத்த வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர் ஆகியோட கலந்து ஆலோசித்து இந்த வழக்கில் மேல்முறையீடு செஞ்சால் அரசுக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு கிடைக்கும், காவல்துறையோட எந்த இடத்துல விசாரணை நழுவவிட்டிருக்கார்கள் என்பது முழுமையான பரிசீலிக்கும். அந்த பரிசீலனை பொறுத்து இந்த வழக்கில் தாம் வெற்றி பெற முடியுமா என்பதை தீர்மானித்த பிறகு அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கு. இப்படி மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் அதில் இடைக்கால தடை விதிக்க வேண்டும் அந்த தீர்ப்புக்கு அப்படின்னு கோரிக்கை வைக்கப்படும். மேலும் அந்த இடைக்கால தடை வழக்கமாக குற்றவாளிகள்